ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நைட் டிஃபனுக்கு சட்னி செய்யலான்னுட்டு ஒரு பிடி வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வானலில் வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த வேர்க்கடலை வறுக்கணும். ரொம்ப சிம்பிளான சட்னி, ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. வறுத்துட்டு இந்த வானலில் இருக்கிறத நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய். முதல்ல காஞ்ச மிளகாய் 3 போட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகாய், 2 பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். இப்போ இதில் வதக்கலாம். கொஞ்சமாக பூண்டுங்க, ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கணும். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துனதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளி சின்னதாக தான் இருந்தது. 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுக்கலாம். இதையும் நம்ம 4-5 பேர் செய்யணும். அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இதையும் எடுத்து சேர்த்து இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சின்னு வர போகிறோம். நைஸாக அரைச்சின்னு வந்துட்டு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சிம்பிளான ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசை, இட்லிக்கெல்லாம். இப்போது தாளிச்சிக்கலாம். கடுகு, எண்ணெய் கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை இப்போ சேர்க்கல. இப்போ அரைச்சினது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கின்னு இப்போ தாளித்து கொட்டிட்டோம்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.